ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர்ஸ். இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்டான எண்ட் நாட் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுங்க. இந்த ஒரு எண்ட் நாட் போடுறதுக்குள்ளேயும் நம்ம கஷ்டப்பட்டு பண்ணுற ஒர்க்கே செக்யூர் பண்ணுறது இந்த எண்ட் நாட் தான். ஸோ இன்றைக்கி நான் 3 வகை எண்ட் நாட் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் நீடில் இன்செர்ட் பண்ணி த்ரெட்டை வந்து வெளியே எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சரி த்ரெட்டில் தான் உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன். ஒரு சின்ன பேக் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து நல்லா செக்யூராக ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் செயின் ஸ்டிச் பழகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த எண்ட் நாட் வந்து ஹெல்ப்பாக இருக்கும். பெரிய ஒரு லூப்பாக எடுத்துக்கோங்க, லாஸ்ட்டு லூப்பை. இப்போ வந்து அதை பாதியாக கட் பண்ணிவிட்டு இப்போ 2 பார்ட்டு வந்திருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் எப்பவும் போடுற முடிச்சு மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம வந்து பூ கட்டும் போதும் அல்லது ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு நாட் போடுறதுக்காக நம்ம இது வந்து பழகியிருப்போம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம்ப்பா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இந்த எண்ட் நாட் போடுங்க. பட் இது வந்து நம்ம யூஸ்வலாக ப்ளவுஸுக்கு எதுக்குமே போட மாட்டோம். ஆனால் வந்து நீங்கள் இப்போ தான் வந்து செயின் ஸ்டிச் வந்து பழக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு செயின் ஸ்டிச்சே இன்னும் வரல அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் இதை வந்து நீங்கள் போடுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம லைட்டாக நாட் போட்டுட்டு மீதம் இருக்கிற பிசுறு பார்ட்டு அல்லது வந்து எக்ஸஸாக இருக்கிறது வந்து எல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு நாட் சொல்லித்தரேன். எப்பவும் போல் நம்ம த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு பேக் ஸ்டிச்சு போட்டுட்டு செயின் ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து டீட்டெயிலாக ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் பார்க்காதவங்க. இப்போ நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டோம். லாஸ்ட்டாக நீங்கள் எண்ட் நாட் போடக்கூடிய இடத்துல இப்போ நீங்கள் வந்து நீடில் வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை எடுக்கிற லூப்பு வந்து நீங்கள் பெரிய லூப்பாக எடுத்துக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சரியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நமக்கு ட்விஸ்ட்டாக இருந்ததுன்னா கரெக்டாக வந்து நமக்கு த்ரெட் எடுக்கும்போது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போ அந்த பெரிய லூப்புக்குள்ளே நம்ம நீடில் இன்செர்ட் பண்ணி உள்ளே இருந்து மறுபடியும் இன்னொரு த்ரெட்டை வந்து எடுக்கிறோம். ஸோ இது வந்து லூப் 2. நீங்கள் லூப் 2 இழுக்கும்போது லூப் 1 வந்து ஸ்மால் ஆகிடுங்க. ஸோ இப்போ மறுபடியும் பாருங்கள், லூப் 1 வந்து நீங்கள் குட்டியாக இருக்கிறது தான் லூப் 1, பெருசாக இருக்கிறது இப்போ லூப் 2. இப்போ நம்ம லூப் 2வை வந்து நம்ம இது மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு லூப் 1ஐ நீடில் வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீங்கள் கீழே இருக்கிற த்ரெட்டை வந்து பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லூப் 2 வந்து குட்டி ஆகிடுங்க, அதாவது லாக் ஆகிடும். இப்போ வந்து நீங்கள் பிடிச்சிருக்கிறது வந்து லூப் 1ஐ வந்து பிடிச்சிருக்கிறீங்க. ஸோ அந்த நீடில் மட்டும் எடுத்துடக்கூடாது, லாஸ்ட்டாக வந்து நீடில் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ நீடில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எண்ட் நாட் வந்து பிரிஞ்சிடும். ஸோ இன்னொரு முறை பார்க்கலாம். இப்போ வந்து எப்பவும் போல் செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து எண்ட் நாட் புரிஞ்சுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு 2 டைம்ஸாவது பாருங்கள், எண்ட் நாட் வராதவங்க. அப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், லாஸ்ட்டு நம்ம வந்தாச்சு. ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன், அது இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்டிச்சை வந்து ஸ்ட்ராங் படுத்தும். இப்போ ஒரு பெரிய லூப் எடுத்துட்டோம். நம்ம லூப்பு வந்து ட்விஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக வச்சுக்கோங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லூப்புக்குள்ளே இருந்து நம்ம ஒரு நீடில் இன்செர்ட் பண்ணி த்ரெட்டை எடுக்கிறோம். இப்போ லூப் 1 ஆட்டோமேட்டிக்காக குட்டி ஆகிடுச்சு. பெருசாக இருக்கிறது லூப் 2, குட்டியாக இருக்கிறது வந்து லூப் 1. இப்போ லூப் 1 வந்து உங்களுக்கு லூப் 2க்குள்ளே இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. தனித்தனியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லூப் 1ஐ பிடிச்சி இழுக்கும்போது உங்களுக்கு லாக் ஆகாது. ஸோ இப்போ பாருங்கள், லூப் 2க்குள்ளே லூப் 1 இருக்குது. இப்போ அந்த லூப் 1ஐ வந்து நீங்கள் நீடில் இது மாதிரி பிடிச்சிக்கிட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை பிடிச்சி கீழே இழுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட் வந்து பர்ஃபெக்டாக விழுந்துடும். இப்போ மேலே இருக்கிற லூப்பை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருந்து நீடில் விட்டு நீங்கள் லைட்டாக இழுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லூப்பும் தெரியாதுங்க. ஸோ இது வந்து ஒரு மெத்தட். ஸோ இந்த மெத்தட் தான் யூஸ்வலாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லாருமே போடக்கூடிய மெத்தட். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ புரியலைன்னா 1க்கு 2 முறை வந்து அந்த ஸ்டெப்ஸை பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இப்போ நம்ம வந்து இன்னொரு நாட் வந்து பார்க்கலாம். இதுவும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ப்ளவுஸுக்கெலாம் இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பெருசாக நம்ம லூப் வந்து வெளியே தெரியும் போது எப்படி இருக்குன்னா ப்ளவுஸுக்கு நல்லா இருக்காது. அந்த டைமில் வந்து இந்த நீங்கள் நாட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பெரிய லூப்பாக எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம தனியாக வந்து இன்னொரு லூப்லாம் எடுக்கலை. நம்ம அதுக்கு பதிலாக நீங்கள் நீடில் இப்போ நம்மளை பார்த்து கரெக்டாக நீடில் இருந்துச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நீடில் லைட்டாக, அதாவது த்ரெட்டுக்குள்ளேயே வச்சு ட்விஸ்ட் பண்ணி ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொண்டு போய் ப்ரீவியஸாக போட்டிருக்கிற செயின் ஸ்டிச்சில் இருந்து ஒரு சின்னதாக ஒரு த்ரெட்டை எடுத்து, அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிற ப்ரீவியஸ் செயின் ஸ்டிச்சில் இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய த்ரெட்டை வந்து பிடிச்சி இழுத்து
நம்ம நீடில் இருக்கக்கூடிய லூப்பை வந்து கீழே தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இன்விசிபிள் நாட் விழுந்துரும். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். செயின் ஸ்டிச் போட்டாச்சு, ஒரு லூப் எடுத்துட்டோம். இப்போ நீடில் வந்து நம்ம டைரெக்ஷனில் இருக்குது, அதை வந்து இப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணி ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு ப்ரீவியஸ் செயின் ஸ்டிச்சோட லெஃப்ட் சைட் அதில் இருக்கிற த்ரெட்டை வந்து லைட்டாக நீடில் பிடிச்சி இழுத்துட்டு நீடில் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை அப்படி லைட்டாக கீழே தள்ளிடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன ஆகுனா, நீங்கள் பிடிச்சிருக்கிற த்ரெட்டும் நீங்கள் இப்போ லூப்பில் இருந்து கீழே தள்ளுற த்ரெட்டும் வந்து ரெண்டும் சேர்ந்து வந்து மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது. நிறைய டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் இந்த நாட் வந்து பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு. நீடியில் இருந்த லூப் பார்ட்டை நான் கீழே அப்படி லைட்டாக தள்ளி விட்டுட்டேன். அப்போ வந்து எனக்கு சூப்பராக வந்து ஒரு எண்ணட் கிடச்சிடுச்சு. இது ரொம்ப இன்விசிபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ளவுஸுக்கெல்லாம் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ இன்னொரு முறை வேணால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் 2 டைம்ஸ் வேணாலும் பாருங்கள். பார்த்துட்டு எல்லா நாட்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். பட் எதுலையா ஒன்றில் நம்ம பர்ஃபெக்டாக இருந்தாலே போதும். பட் செய்கிற ஒர்க்கை வந்து நம்ம நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்விசிபிள் நாட் வந்து கண்டிப்பாக கற்றுக்கணுங்க. ஸோ இன்னொரு முறை சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டு ஒரு சின்ன லாக்கும் போட்டுட்டோம். நீடில் நம்ம டைரெக்ஷன்லேயே வந்துட்டு இருந்தது, அதை அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொண்டு போய் ப்ரீவியஸாக போட்டிருக்கக்கூடிய செயின் ஸ்டிச், அதாவது பெரிய செயின் ஸ்டிச்சாக போட்டிருப்போம்ல, அதில் இருக்கக்கூடிய லெஃப்ட் சைட் த்ரெட்டை மட்டும் இழுத்து நீங்கள் நீடில் இருக்கக்கூடிய லூப்பை வந்து கீழே தள்ளி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட் வந்து பர்ஃபெக்டாக விழுந்துடும். ஃப்ரேமுக்கு கீழே இருக்கிற த்ரெட்டை பிடிச்சி இழுக்கும் போது தான் நமக்கு நாட் வந்து இங்கே டைட் ஆகுங்க. ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி நீடிலையும் நீங்கள் வந்து த்ரெட்டிலேருந்து வெளியே எடுத்துடாதீங்க. எடுத்துட்டாலும் உங்களுக்கு ப்ராப்பராக நாட் வராது. நாட் விழுந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நீடில் எடுத்துடலாம். ஸோ இதில் வந்து நம்ம தனியாக லூப் மேலேருந்து தனியாக கீழே இழுத்து விடணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ இந்த நாட் கூட நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. இப்போ வந்து இன்னொரு மெத்தட் வந்து சொல்லித்தரேன். இது நான் வந்து செகண்டாக சொல்லி கொடுத்தக்கூடிய நாட் தான் இது. ஆனால் அதில் வந்து நீங்கள் பெரிய லூப்பாக எடுத்திருப்பீங்க இல்லையா, அதையே எப்படி இன்விசிபிள் நாட்டாக ட்ரை பண்ணணும்னு சொல்லித்தரேன் பாருங்கள். நீங்கள் கீழே எந்த அளவுக்கு நீங்கள் த்ரெட்டை பிடிச்சி இழுத்தாலும் உங்களுக்கு அந்த நாட் வந்து பிரிஞ்சே வராதுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த நாட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் எல்லாரும். இந்த நாட்டெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் இன்னுமே உங்களுக்கு புரிஞ்சுக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம ஸ்டிச்சு போகும்போது லாஸ்ட்டாக நம்ம என் நாட்டில் வந்து ஒவ்வொரு நாட்டையும் வந்து சொல்லித்தரலாம். உங்களுக்கு எந்த நாட் வந்து புரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்பவும் போலயே செயின் ஸ்டிச் போட்டாச்சு, ஒரு பெரிய லூப் ஒன்று எடுத்தாச்சு. ஆக்சுவலாக இது வந்து நம்ம செகண்டாக ஷேர் பண்ண நாட்டை தான் நான் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து சொல்லித்தர போகிறேன். இப்போ நம்ம வந்து உள்ளே குத்தி இன்னொரு லூப்பும் எடுத்தாச்சு. நீங்கள் வந்து செகண்ட் லூப் எடுத்தோன்னா குட்டி ஃபஸ்ட்டு போட்ட லூப் வந்து குட்டியாகிடும் உங்களுக்கு. செகண்ட் நாட்டில் வந்து நம்ம என்ன சொல்லியிருப்போன்னா, அந்த ஃபஸ்ட்டு லூப்பை பிடிச்சு நீங்கள் செகண்ட் லூப்புக்குள்ளே இருந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட் விழுந்துரும்னு சொல்லியிருப்போம். அதில் வந்து லூப் பெருசாக வந்திருக்கும். இதுவும் அதே மெத்தட் தான். ஆனால் என்ன பண்ணுறோன்னா, செகண்ட் லூப்பை நீங்கள் ரொம்ப பிடிச்சி இழுக்கும் போது ஃபஸ்ட் லூப் ரொம்ப குட்டியாகிடும். அந்த குட்டியாக இருக்கிற லூப்பை வந்து நீங்கள் மறுபடியும் வந்து நீங்கள் செகண்ட் லூப்புக்குள்ளே வந்து பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குட்டியான லூப்பும் கிடச்சிடும், குட்டியான நாட்டும் கிடச்சிடும். இது வந்து இன்னொரு மெத்தட். இதுக்கு நீங்கள் செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த செகண்ட் லூப்பை வந்து நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் லூப் எடுத்தாச்சு. செகண்ட் லூப் பிடிச்சி இழுக்கும்போது ஃபஸ்ட் லூப் குட்டி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஃபஸ்ட் லூப் ரொம்ப குட்டியாக இருக்குது, அந்த லூப்பை நான் பிடிச்சிக்கிட்டேன். செகண்ட் லூப்பு வந்து நீடிலுக்கு கீழே வந்து தள்ளி விட்டுட்டு கீழே இருந்து நூலை பிடிச்சி இழுத்தோன்னே ரொம்ப ரொம்ப குட்டி ஆகிடுச்சு. ஸோ இந்த நாட்டெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புரியலைன்னா இன்னொரு முறை கூட வீடியோவை பாருங்கள். அது மீறியும் உங்களுக்கு புரியலைன்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து எந்த நாட் ரொம்ப பர்ஃபெக்டாக எனக்கு வரமாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு நாட்டையும் ரொம்ப கிளியராக வந்து நம்ம ஸ்டிச்சஸோடு சேர்ந்து நாட்டையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிடும். இப்போதைக்கு வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு குரூப் மெம்பர்ஸ் வந்து குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இல்லைனா எனக்கு கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.